ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷஷ்டி. ஸோ இந்த பதிவு நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச ஒரு பதிவு தான். என்ன அப்படின்னா, சஷ்டினாலே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க தான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே ஷஷ்டி விரதம் இருக்கலாம், ஓகேங்களா? அது வந்து இப்படி தான் இருக்கணுமா, அப்படி தான் இருக்கணும், உங்களால் என்ன முடியுமோ அப்படி இருங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். சுத்தமாக ஒரு எச்சில் கூட முழுங்காத அளவுக்கு தான் இருந்தேன். அப்புறம் நம்ம உடம்பு ஒத்துழைக்காதனால இப்போ ஒரு 2 சஷ்டியாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, பால் மட்டும். காலையில் ஒரு வாட்டி பால், மதியம் ஒரு வாட்டி பால், ஈவினிங் விரதம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பால். காலைல கால் விரதம் எடுக்க போகிறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு டைம் பால் வந்து சாமிக்கிட்ட வச்சு நம்ம படைப்போம் இல்லையா, அந்த பாலை குடிச்சுப்பேன். அப்புறம் மதியம் அந்த மாதிரி அது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லை. காரணம், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களையும் கவனிக்கணும் இல்லையா. நம்ம வந்து சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம கோவமாக வரும். நமக்கு உடம்பு ஒத்துழைக்காதனால குழந்தைங்க மேலே அந்த கோவத்தை காட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அந்த விஷயத்த மட்டும் நான் வந்து இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காக அந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் வந்து குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். எனக்கு வந்து நிறைய 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 பிரச்சனைகள் இருந்து நானும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நான் அதை ஷேர் பண்ணுறேன்னு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து, ஏன்னா மனுஷங்க கிட்ட சொன்னால் போய் வந்துட்டு நம்ம வந்து எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ அதனால் நான் சாமிக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பெரிய சுச்சுவேஷன் வந்தது. அதாவது ரொம்ப 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 அடி வாங்குச்சு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அடி வாங்குறப்ப நான் வந்துட்டு மனுஷங்கள்கிட்ட பேசுகிறத விட கடவுள்கிட்ட பேசினேன். ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நைட்டு தூங்கும்போது கடவுள்கிட்ட, காலையில் எந்திரிச்சா சாமிக்கிட்ட, இந்த மாதிரி சாமி முருகர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாலாம் முருகர் வந்து டைம் எடுத்துக்கல. ஒரு 3-4 மாதத்துலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி விட்டார். இன்னைய வரைக்கும் நான் அதை நினச்சி 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 அழாத நாளே இல்லை. நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் அந்த நாளை நினச்சி அழுதுருக்கேன். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து வந்து முருகர் இருக்காருப்பா, சாமிலாம் இல்லைன்னுலாம் சொன்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாதுன்ற மாதிரிலாம் என் மைண்ட் செட் ரொம்ப இதாகிடுச்சு. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லை, இது எதுக்காக அந்த பதிவு போட்டுட்ருக்கேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகர்கிட்ட போய் தயவு செஞ்சு போயிட்டு எனக்கு வந்து அதை கொடு இதை கொட்டுலாம் கேட்கவே கேட்காதீங்க. நமக்கு என்ன கொடுக்கணும்னு முருகருக்கு தெரியும், ஓகேங்களா? நீ செய்கிற, அதாவது நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கடவுள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் தான், நான் முருகர் கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பண்ணுற ஒரு விஷயம் தான், பொய் சொல்லவே சொல்லாதீங்க. முருகருக்கு அது பிடிக்காது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா மட்டும், அது சொன்னால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா மட்டும், ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். தேவையில்லாததுக்கு சொல்லாதீங்க. அது மாதிரி வந்து அடுத்தவங்களை ஏமாத்துறது, திருடுறது, இந்த மாதிரி சின்ன 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 கிட்ட விஷயங்களை பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக, இதை விட பெரிய விஷயம் முருகருக்கு பிடிக்காத ஒன்று இருக்குது. நான் அதை படிச்சிருக்கேன், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் மொபைலில் முருகரை பற்றி தான் நிறைய படிப்பேன். கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய படிப்பேன். அவர் எப்படி பிறந்தார், எப்படி நிறைய நிறைய விஷயங்களை நான் தேடிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. அப்போ வந்து ஒரு விஷயத்த படிக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட முருகர் வந்து நீ கஷ்டப்பட்ட அப்படின்னா உனக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாராம், கண்டிப்பாக கொடுப்பாராம். அதை கொடுக்கும்போது ஒரு கர்வம் கொள்கிறோம் இல்லையா, என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் தான் பெரிய ஆள், என்னை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு கர்வம், திமிரு, ஆணவம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா சுத்தமாக முருகருக்கு பிடிக்காதான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட மாற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. நான் படித்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் கடவுள் கொடுக்கும்போது அதை பணிவாக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, முருகன் நமக்கு கொடுத்துருக்காரு, அதை நல்லபடியாக நம்ம வந்து நம்மளை நல்ல வழியில் கொடுத்துருக்காரு. நம்ம அதை வந்து அப்படியே நல்ல வழியிலே போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்கிறதுக்காக ஓவராக சில பேர் வந்துட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் படித்ததை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால்
கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட முருகர்கிட்ட போய் உட்காந்து, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனி இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஏதாவது இதாக பண்ணாங்கன்னா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு நடந்ததுனால உங்கள்கிட்ட இதை நான் சஷ்டியில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன விஷயங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து முக்கியமாக ஒரு நமக்கு கெடுதல் நடக்குது, ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு இருக்கிறதுக்காக ஒரு பதிவு தான் இது. ஏன்னா நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க சில விஷயங்களால். அதாவது ஒரு ஜாப் ஆகட்டும், மற்றபடி ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது இல்லையா? அந்த தேவைகளை இது வேணும்னு கேட்காம சாமிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அதுக்கான பதிவு தான் இது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் கோவிலுக்கு போங்க. போயிட்டு சாமிக்கிட்ட வந்துட்டு நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் லைஃப்லையும் எல்லாமே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டாட்டா.